ஆட்டுக்கறி குழம்பு மாதிரியே ஆட்டுக்கால் குழம்பு செம்மையா சூப்பரா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. லாங் வீடியோ யாருமே சரியா பாக்குறது கிடையாது. எல்லாரும் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு தண்ணியை கொஞ்சம் லைட்டா ஹீட் பண்ணிட்டு 4 ஆட்டுக்காலை போட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு அதை எடுத்து அதுல உள்ள அந்த முடி அந்த அழுக்கு இது எல்லாத்தையுமே நல்லா கத்தியால சுரண்டி விட்டு கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி அதையும் கழுவிட்டு அப்படி நம்ம எடுத்து கொண்டு வச்சுட்டோம். ஒரு எண்ணெய் சட்டியில ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் விட்டு ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஜாதிபத்திரி, கொஞ்சம் கல்பாசி, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, இவ்வளவும் போட்டு பொரிஞ்சதும் 40 சின்ன வெங்காயத்தை நைஸா கட் பண்ணி போட்டு 2 பச்சை மிளகாயை கீறி போட்டு பொன்னிறமா நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போறது வரை நல்லா வதக்கி விட்டுட்டு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விட்டுட்டு நாம கட் பண்ணி வச்ச கொஞ்சம் மல்லித்தலை, கொஞ்சம் புதினா தலை போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இது வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச அந்த ஆட்டுக்காலை போட்டு 2 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். அந்த மசாலாலாம் அந்த ஆட்டுக்காலில் சேர்றது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்ததா இதில் ஒரு 3/4 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே குக்கருக்கு மாற்றி விட்டு 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போட்டு அதை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு 10 விசில் வரட்டும். அந்த விசில் வர்றதுக்குள்ளார ஒரு முடியில் 1/2 முடி அளவு தேங்காயை துருவி மிக்சி ஜாரில் போட்டு 1 டீஸ்பூன் மிளகு, 3/4 டேபிள் ஸ்பூன் கசகசா அதில் போட்டுட்டு கொஞ்சம் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. 5 முந்திரி, இதை இது கூட சேர்த்தே அரைச்சிருக்கலாம். நான் மறந்துட்டு அதனால நான் தனியாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, கமகம வாசனை செமையா சூப்பராக இருக்கு. அந்த எலும்பெல்லாம் நல்லா கொள்ளைய வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சு அந்த தேங்காய் பேஸ்ட், முந்திரி பேஸ்ட் எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அது கொதி விடுவோம். அது கொதி வந்ததும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். சும்மா சாப்பிடும் போதே டேஸ்டியா சூப்பரா இருக்கு. இதை ஒரு பவுல்ல நம்ம மாத்திக்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கலாம். அருமையான குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். நல்லா வெந்துருச்சு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ.